அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தின் கீழ் மாதம் ரூபாய் 1000 வாங்கும் பெண்களுக்கும் இந்த திட்டத்தில் இதுவரை விண்ணப்பிக்காதவர்களுக்கும் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கும் மேல்முறையீடு செய்தவர்களுக்கும் மிக மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி நம்ம வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தின் விதிகளுக்கு உட்பட்டு எவ்வளவு பேருக்கு கூடுதலாக வழங்க முடியுமோ அவ்வளவு பேருக்கும் விடுபடாம மகளிர் உரிமைத்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கூறியிருந்தார். இந்த நிலையில் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகள் தேர்வு குறித்த அறிவிப்பும் விண்ணப்பிப்பதற்கான நடைமுறைகள் குறித்தும் விரைவில் அறிவிப்பு வெளியிடப்பட உள்ளதாக சொல்லப்படுகிறது. தமிழகத்தில் மாதம் தோறும் தகுதி வாய்ந்த மகளிருக்கு ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் கடந்த 2023 ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் தொடங்கப்பட்டது. அதன்படி இந்த திட்டத்தில் 1,63,57,195 விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. இவற்றை ஆய்வு செய்ததில் 70%, அதாவது 1,62,52,198 விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டன. விடுபட்டவர்களும் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்களும் மேல்முறையீடு செய்யவும் வாய்ப்பு அளிக்கப்பட்டது. இப்போது மகளிர் உரிமை தொகை பெறுவோரின் எண்ணிக்கை 1,14,65,525 அதிகரித்துள்ளது. மகளிர் உரிமை தொகையை பெற அரசு நிர்ணயித்து இருந்த தகுதிகள் இருந்தும் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு இருப்பதாக பெண்கள் சிலர் ஆதங்கம் தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் நடந்து முடிந்த சட்டசபை தொடரின் போது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் விதிகளுக்கு உட்பட்டு எவ்வளவு பேருக்கு கூடுதலாக வழங்க முடியுமோ அவ்வளவு பேருக்கும் விடுபடாமல் மகளிர் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருந்தார். இதன்படி மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகள் தேர்வு குறித்த அறிவிப்பும் விண்ணப்பிப்பதற்கான நடைமுறைகள் குறித்தும் விரைவில் அறிவிக்கப்பட உள்ளதாக சொல்லப்படுகிறது. இதற்கான அறிவிப்பை முதல்வர் மு.க. ஸ்டாலின் வெளியிடுவார் எனவும் அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுகிறது. இதனால் விடுபட்ட மகளிருக்கும் உரிமை தொகை கிடைக்க வாய்ப்புள்ளதால் பயனாளிகள் மத்தியில் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இதற்கு இடையே மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வழங்கப்படும் தொகை அடுத்த வருடம் பட்ஜெட்டில் உயர்த்தப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது. பிற மாநிலங்களில் பெண்களுக்கு அளிக்கப்படும் நிதியுதவி இதைவிட கூடுதலாக உள்ளது. எடுத்துக்காட்டாக கர்நாடகாவில் 1,500 ரூபாய் வழங்கப்படுகிறது. எனவே தமிழ்நாட்டிலும் உயர்த்தப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. நன்றி, வணக்கம்.